நீதிமொழிகள் 15:4 நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நம் நாவினாலே வருகிற மாறுபாடான வார்த்தைகள் மற்றவர்களுடைய ஆவியை நொறுக்கிவிடும், கலங்க வைத்துவிடும். நம் வார்த்தையின் நிமித்தம் மற்றவர்கள் கண்ணீர் விடுகிறதற்கு ஒரு காலம் நாம் இடம் கொடுக்க கூடாது. என்றோ ஒரு நாள் பேசப்பட்ட வார்த்தை எனக்குள் காயமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பட்டய குத்து போல் பேசிவிடுவார்கள். அப்படி அல்ல. ஆரோக்கியமுள்ள நாவாக நம் நாவு இருக்க வேண்டும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விருட்சம் என்றால் அநேகருக்கு பலன் கொடுக்கக்கூடியது. நம்முடைய நாவின் வார்த்தைகளும் அநேகருடைய காயங்களை கட்டுகிறதாக இருக்கணும். அநேகருக்கு பலனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். நம் வாயின் வார்த்தைகளை நாம் மற்றவர்கள் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நாவிலிருந்து புறப்படாதபடிக்கு நம் நாவின் வார்த்தைகளை நாம் காத்துக்கொள்வோம். Have a nice day. God bless you.